அண்ணே, நம்முடைய பத்திரிகை நண்பர்களுக்கு காலை வணக்கத்தை தெரிவித்து, பாரதிய ஜனதா கட்சி எங்களுடைய முதல் பட்டியலில் 195 வேட்பாளர்கள் வெளியிட்டிருக்கின்றோம். அடுத்து இரண்டாவது பட்டியல் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு வேகமாக. அதனால் அது எப்பொழுது வரும், எப்படி வரும், தமிழகத்திலிருந்து வேட்பாளர்கள் இருக்கின்றார்களா, எல்லா விஷயத்தையும் கூட வேட்பாளர் பட்டியல் வரும் அன்றைக்கு சொல்வதுதான் முறை, அதுதான் நியாயம். ஒரு கட்சியின் தலைவராக இருந்து எல்லா விஷயத்தையும் நம்ம புதுவில்ல பேசணும் நல்லா இருக்காதுங்கன்னா, ஆனா விரைவில் வரும், விரைவில் வரும். ஆர்எஸ் பாரதி திமுக காரங்களுக்கெல்லாம் செலக்டிவ் அம்னீஷியா அப்படின்னு ஒரு வியாதி. அப்படின்னா என்னன்னு, செலக்டிவ் அம்னீஷியா நேத்து என்ன பேசினாங்கிறது இன்னைக்கு மறந்துடுவாங்க. அதனால மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு செலக்டிவ் அம்னீஷியா இருக்கிறனால அதை ஞாபகப்படுத்த விரும்புறேன். அண்ணே, 2021 திமுக தேர்தல் அறிக்கைன்னு ஒன்று கொடுத்தாங்க, 511 பேப்பர், அதை பட்டு குப்பத்தொழில் தூக்கி போட்டாங்க. ஒருவேளை செலக்டிவ் அம்னீஷியா இல்லாம அப்படி தொடர்ந்து படிச்சாங்கன்னா, இந்த எரிவாயு சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம்னு ஒரு வார்த்தை இருக்கும். அதாவது சொல்லி 33 மாசம் ஆச்சு. எரிவாயு சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் என்று திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லி ஆட்சிக்கு வந்து 33 மாசம் ஆச்சு. அதை பத்தி ஒன்னையும் காணாம். ஆனா தேர்தல் வாக்குறுதி எதுவும் கொடுக்காம இன்னைக்கு நாம மோடி அவர்கள் சிலிண்டருக்கு, மோடி சிலிண்டர் யார் இருக்காங்களோ 400 ரூபாய் மானியம், மோடி சிலிண்டர் இல்லாதவர்களுக்கு 300 ரூபாய் மானியம், இதை நாம கொடுக்கிறோம். அதனால எங்கள் மீது குற்றம் சாட்டுவதற்கு முன்பு திமுகவினுடைய அறிவாலயத்துல அவர்கள் குப்பை தொட்டியில தூக்கி போட்ட திமுகவுடைய தேர்தல் அறிக்கை எடுத்து திருப்பி படிக்கட்டும். அதுல 100 ரூபாய் மானியம் கொடுப்பேன்னு சொல்லி இருக்கிறாங்க. அதை பத்தி அவங்க முதல்ல பேசிட்டுக்கலாம். இன்னைக்கு மோடி ஐயா கொடுத்திருக்கிறாங்க, நம்முடைய சகோதரிகள் தாய்மார்கள் எல்லோருக்கும் கொடுத்திருக்காங்க. அதை உங்களால பாராட்ட முடியல, வரவேற்க முடியலன்னா கூட பரவாயில்ல. திமுக நீங்க கொடுத்ததை செய்யுங்கன்னு தான் நாங்க சொல்றோம். அண்ணே, இது ஒன்றும் புதுசு இல்லைண்ணே, இது எல்லா இடத்துலையும் இதே தான் சொல்றாங்க. இது வந்து ஒரு தேர்தல் அப்ப ராகுல் காந்தி சொல்றாங்க. இன்னைக்கு ராகுல் காந்தி அவர்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். கடந்த 500 நாட்கள்ல மோடி அவர்கள் மத்திய அரசுல 1 மில்லியன் 10 லட்சம் வேலை வாய்ப்பை உருவாக்கி இருக்கிறோம். 10 லட்சம் வேலை வாய்ப்பு 500 நாட்கள்ல 1 மில்லியன் ஜாப் நம்ம உருவாக்குறோம்னு சொன்னா செஞ்சிருக்கோம். இன்னைக்கு இவர்கள் ஆளுகின்ற மாநிலத்தை பார்க்கட்டும், கர்நாடகா ஆளுகின்ற மாநிலம் எவ்வளவு வேகன்சி இருக்கு, ஏன் அவங்க செய்யாம இருக்காங்க? இவங்க ஆளக்கூடிய இமாச்சல பிரதேசம் எவ்வளவு பிரச்சனை இருக்கு, இதே அரசு வேலை எவ்வளவு பிரச்சனை, இதெல்லாம் சொல்லித்தான் வந்தாங்க, எதுவுமே செய்யலையே. இவர்கள் ஆளுகின்ற மாநிலத்துல என்ன வேலையெல்லாம் செய்வோம். நான் ஒரு பக்கம் ராகுல் காந்தி அவர்களுடைய திட்டம் பாத்தீங்கன்னா, இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாம இருக்கணும். நீ வேலை வாய்ப்பு இல்லாம இருந்தா 1 லட்சம் ரூபாய் வருஷத்துக்கு ஸ்டைஃபண்ட். அப்புறம் ஹிமாச்சல் பிரதேஷ், தெலங்கானா போன்ற மாநிலத்துல, கர்நாடகா யுவன் நிதி கொடுக்கிறோம். இன்னொரு பக்கம் நாங்கள் வேலை வாய்ப்பை உருவாக்குறோம். ஒன்று, அவர்களை தொழிலதிபர் ஆக்குவது மூலமாக உருவாகக்கூடிய வேலை வாய்ப்பு, இல்லாட்டி இரண்டாவது 500 நாட்கள்ல நாம் உருவாக்கி இருக்கக்கூடிய 10 லட்சம் வேலை வாய்ப்பு. அதனால் மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். எல்லோருக்கும் தெரியும், இது காங்கிரஸ் கட்சியினுடைய கடைசி தேர்தல். 2024 என்னவெல்லாம் பொய் சொல்ல முடியுமோ சொல்வதற்கு காங்கிரஸ் கட்சி தயாராக இருக்கின்றார்கள். அதிலே மற்றும் ஒரு பொய்யாக திரு ராகுல் காந்தி அவர்கள் நேற்று சொன்ன அந்த 4 பொய்களையும் பார்க்கிறோம். காலையில நான் சென்னை ஏர்போர்ட்ல நம்ம பத்திரிகை நண்பர்கள் பேசினாங்க, உங்கள்கிட்ட பேசலான்னு தான் இருந்தேன், பட் அவங்க கேட்டனால அங்கேயும் பேசினாங்கண்ணா. அண்ணா, ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், திமுக இதை பத்தி பேசாம வாய் மூடி உட்கார்ந்துருக்காங்க. திமுகவினுடைய அயலகணியில பொறுப்பில் இருக்காரு. அயலகணி பொறுப்பை வைத்து நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, மலேசியா இங்க எல்லாம் தன்னுடைய கான்டாக்டை பலப்படுத்தி அதன் மூலமா அங்க ஒரு பையஸை கிரியேட் பண்ணி இங்கிருந்து பொருள் அனுப்புறாரு. இது எல்லாம் நடக்கும் பொழுது திமுக வாய் திறக்கல. உதயநிதி ஸ்டாலின் ட்வீட்டை டெலீட் பண்ணிட்டார், தப்பு சிப்புன்னு இருக்கிறாங்க, மாட்டிக்குவான். இன்னைக்கு பலிகடாவாக டிஜிபியை கொண்டாந்து முன்னாடி நிறுத்திட்டாங்க. இன்னைக்கு டிஜிபி அவர்களுடைய பத்திரிகையாளர் சந்திப்பை நேற்று பார்க்கும் பொழுது மாநில அரசு டிஜிபியை பலி கொடுத்துடலாம், பலிகடாவா நிறுத்தலாம். ஆனா டிஜிபி ஏன் போட்டோ எடுத்தன்னு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி முதலமைச்சர் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும், ஏன் போட்டோ எடுத்தேன் எக்ஸ்பிளனேஷன் என்ன? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் நீங்க போட்டோ எடுத்தீங்க, டிஜிபி கூட ஏன் போட்டோ எடுத்தாருங்கிறது ரெண்டாவது பேச்சுக்கணும். யாரோ ஜாயின்ட் கமிஷனர் கூட்டிட்டு போவாங்க, வந்து நிப்பாங்க, சிசிடிவி கொடுத்தாங்க, போட்டோ எடுத்தார், எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்காரு, தப்பா சரியா? அடுத்ததுங்கண்ணா, உதயநிதி ஸ்டாலின் போட்டோ எடுத்த பிறகு ட்வீட்டை ஏன் டெலீட் பண்ணார்? இரண்டாவது கேள்வி. தேசம் பிலிம் ப்ரொடக்ஷனுக்கு உதயநிதி ஸ்டாலின் அவருடைய மனைவி எதற்காக அந்த பாடல் ரிலீஸ் பண்ண போனாங்க? இந்த மாதிரி அடுக்கடுக்கான கேள்விகள்
தமிழக மக்கள் வைத்திருக்கும் பொழுது இதற்கெல்லாம் பதில் இல்ல. ஒரு திமுக RS பாரதி இதெல்லாம் பேச மாட்டார். ஆனா நீ டிஜிபியை கொண்டாந்து முன்னாடி நிறுத்தி டிஜிபி எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாருன்னு இல்ல என்சிபி கொடுத்த அந்த ட்ரக்ஸினுடைய வேல்யூ கொஞ்சம் அதிகமா இருக்கு, வேல்யூ கொஞ்சம் குறைச்சிருக்கணும், அவங்க 1 கோடின்னு சொல்றாங்க. இது டிஜிபி பேசுற பேச்சாங்கன்னா தமிழ்நாட்டில் பள்ளி கல்வி நடத்தக்கூடிய கல்லூரி, பள்ளி கல்வி கல்லூரி எல்லா இடத்துலையும் அந்தந்த அமைச்சரவை மூலமாக அமைச்சகம் மூலமாக என்ன வேலை செஞ்சிருக்கீங்க? ரோட்டரி கிளப் லைன்ஸ் கிளப் எல்லாம் பயன்படுத்திருக்கீங்களா? ட்ரக் அவேர்னஸ் எப்படி நடத்துறீங்க? முதலமைச்சர் எவ்வளவு சீரியஸா இருக்காங்க? இதெல்லாம் தான் இன்னைக்கு நாங்கள் எதிர்பார்க்கின்றோமோ தவிர ஒரு டிஜிபி வந்து உட்கார்ந்துக்கிட்டு உப்புச்சப்பு இல்லாத கேமரா பொறுத்துனாங்க, நான் திரும்ப கொடுத்துட்டேன், இந்த ட்ரக்ஸினுடைய வேல்யூ கொஞ்சம் குறைச்சல், என்சிபி அதிகமா போட்டாங்க. அதனால் டிஜிபி அவர்களை பலிகடா கொடுப்பதற்கு மாநில அரசு தயாராக இருப்பது மட்டும்தான் டிஜிபி அவருடைய பத்திரிகையாளர் சந்திப்புல தெரியுதுங்க.